நமக்குள்ள என்ன இருக்கு? உன் படத்தை பார்த்துட்டு நான் ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, யார் யார் வாய்ஸ்லாம் எடுக்கலான்னு இருக்கேன்? கேட்கலாமா? இன்னும் இந்த வாய்ஸ்லாம் எடுக்க சொல்லி லிஸ்ட் கொடு. யார் யார் வாய்ஸ்லாம் எடுக்க போற? கேட்க யார் யார் வாய்ஸ்? யார் யார் வாய்ஸ் பேசுவேன்னு சொல்லு. சொல்லியா? போர் அடிக்குது எனக்கு. கமல், கார்த்திக், விஜய், அஜித், சிம்பு, விடிவி கணேஷ், அதுக்கப்புறம் ரகுவரனா, எஸ்ஜே சூர்யா, அப்புறம் பின்னாடி லிஸ்ட் வச்சிருக்காங்க பையா, பாகிராஜ், ரம்யா கிருஷ்ணா, ரவி கிருஷ்ணாவா, சிவகுமார் சார், மதன் பாபு, பிரகாஷ் ராஜ், ஓகே, விஜயகாந்த். இதுல அடிஷனல். சரி, இந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க தான் சொல்லி இருடா. சரி, ஓகே. இந்த கேட்ட வாய்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணும்? லேடிஸ் சாய்ஸ் முதல்ல. மேடம், உங்களுக்கு யார் வாய்ஸ் வேணும்? முதல்ல கவுண்டமணி வாய்ஸ் முதல்ல. சரி, அவன் கான்செப்ட் வச்சிருக்கான். சரி, விடுங்க. ஓகே, சரி. H2 டைம். H2 ஐ மீன் ஆபரேஷன் டைம். சரி, சோ அத உள்ள இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அந்த ஸ்பாட் இருக்குது. கேக்குறவங்களுக்கு ஜாலியா இருக்கும். உனக்கு ஜாலியா இருக்குமா? யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. இப்படி சொல்லிட்டாலே ஏதோ இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த ஒரு மட்டும் போயிருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா இல்லடா பாவன் தேவ ஜெயகாந்த் வந்து ஆபரேஷன் இருக்குது. எல்லா நடிகருக்கு அவங்க அப்படி போட நான் போய் அப்படி யார் என்ன பண்ணுவாங்க ஆபீஸ்ல? யாரு அப்படி கிடையாதா? சோ விஜயகாந்த் வந்து ஆபரேஷனா இருக்காரு. நான் இந்த மாதிரி பிரச்சனை வரணும்னா விஜயகாந்த் ஆபரேஷன் ஆகிட்டேன். அப்புறம் ஒவ்வொருத்தரா போயிட்டு எனக்கு நல்ல வேலை போடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கமல் வர நிறைய ஈவெண்ட் நிறைய எல்லாம் ஒர்க் பண்ணி எனக்கு வீணா போட்டு அப்படி நான் கேட்டு போறேன். நான் நல்லா ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படி எனக்கு ஒரு ஏதாவது போடுங்க. சரி சரிடா, நான் எதுவுமே சொல்லடா. நீ என்ன பண்ணாலும் அது கார்த்திக் உள்ள இங்க வந்து அப்ளஸ் படிச்சுக்கிட்டு சார், ஐ லவ் யூ, ப்ளீஸ் எனக்கு ஒரு நல்ல பிளான் போடுங்க ப்ளீஸ். என்ன பண்ணாலும் உனக்கு சீனா எவ்வளவு போர் பண்ணி தெரியுமா? மனுஷனாடா நீ? எனக்கு எஸ்கலேஷன் பாத்து தெரியுமா? ஏரியா போடாண்டா. விஜயகாந்த் சொல்றேன். அடுத்து ஒருத்தர் ஹலோ கண்ணா பூச்சி கண்டு குடி யாரே இங்க வந்து லூஸ் நான் நீ உள்ள தெரியும்ல, நான் தனியாக இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு சார். நீங்க வேணா செல்லாவை கேட்டு பாருங்க, நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஐயோ நீ நிறைய சர்டிஃபிகேஷன் போடுறீங்க தெரியுமா? ஐயோ அண்ணே தெரியாதுங்க, முடிக்கல. ஐயோ ஒன்றும் முடிக்கலைன்னா உனக்கு டீயா ஒழுங்கா எனக்கு போட்டேன்னா உடம்புல கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், கணக்கு இருக்கும், நெஞ்சு இருக்கும், வயிறு இருக்கும். போதுண்டா நீ இப்போ நீ எங்க போற எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ போற இவன் வந்தா இன்னொருத்தரும் வந்துருவானே. நீ யாரு? நீயே சொல்லு. தமிழ்நாட்டில் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டு 4347 நீங்க தானா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னா உன் பேச்ச நாய் கூட கேட்க. ஐயோ நான் ஒன்றும் சொல்லல. ஐயோ எனக்கு சம்மந்தம் நீ போய் அடுத்தது யாரு? எனக்கு என்ன பிரச்சனை
நான் சிம்புங்க. சிம்புனால பிரச்சனைன்றாங்க. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உன் பிரச்சனை தானே. தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே சிரிக்கிறீங்க. நான் அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணுவேன். ஏன் அப்படி பண்றீங்க? அவங்க அடிக்க மாட்டேங்களா? வந்து பேசுறீங்களா? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஜெஸ்டி ஓப்பன் பண்ண தெரியும். நான் வேற எதுவுமே பண்ணலைங்க. அவன் திருப்பி போயிடும். அவன் ஃப்ரெண்டை கூட அதிகமாக பக்கத்தானே பண்றீங்க. தம்பி, இங்க பீ போடுற ஃபெசிலிட்டி இல்லை, நீ பார்த்து பேசு. தம்பி, என்ன ஜெஸ்டி சொல்லுங்க. நீ என்ன இவன்ட்டு பேசிட்டு இருக்க? ஒரு நம்ம போ பிள்ளையார் தம்பி அவன் இங்க வந்து ஆட்டோ ஓடிருக்கான். ஒரு நாள் உட்கார்ந்து வேலை செஞ்சு சும்மா உடனே பாக்குறியா? அறியணும். ஒழுங்கா வேலை செய்யாம இங்க வந்து ஒப்பிட்டு எல்லாம் பண்ணுதான். எல்லாம் அப்படிதான் இருக்கு. எம்ப்ளாயி கோட் 033 ஏதாவது மக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அடுத்தது யாரு? இவன் தாவலாய் பிரிஞ்சியா? ஏன்னா இந்த டைலாக் அவன் சொன்னாலே அவன் கேட்க மாட்டேன். நீ வேற சொல்ற. உனக்கு டீனா போ. அடுத்தது யாரு? இந்த பூனை தெரியுமா? இந்த பூனை தெரியுமா? இந்த பூனை தெரியுமா? சார் வணக்கம். ஐயோ, நான் சூர்யா. ஏன்னா நீ சூர்யானே எனக்கு பத்தி எனக்கு சூர்யா பத்தி தெரியாதா? சூர்யா வயசு நான் பண்ற நீங்க ஒரு கோடி எனக்கு ஜோ அப்பா தியா எங்கதான் தாசாவதாரம் நாதா புடிப்பட்டு தீசாவதாரம் நாதா புடிப்பட்டு இதுதாடா சூர்யா. நீ என்னடா சூர்யா? ஐயோ, நான் எந்த சூர்யா இருக்கு ஆனா இல்ல அந்த சூர்யா. நீங்க மட்டும் தான் எப்படி பண்ணுவீங்களா? நான் ஒரு மிமிக்ரி வாய்ஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் பாருங்க. ஓடி வந்து நீ நிறுத்துற. நீ எனக்கு பிரச்சனை கிளப்பிட்டு போக போல தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கிறேன். இது எப்படியோ போகுது. நான் வரேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக கேட்டு பாருங்க. ஐயோ இன்சிடென்ட் நிறைய ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீ என்ன வேணாலும் உனக்கு பேண்ட் வரும். ஐயோ சார், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் நீங்கள் என் பேர் போட்டிங்கன்னா ஒரு நாள் நிறையா முருங்கா உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பிடுறேன். நீங்களும் நல்லா பண்ணலாம். முருங்கா சாப்பாடு. அடுத்தது யாரு? ரவி கிருஷ்ணன் கடைசியில் காணிது. அடிக்கா இன்னைக்கு காலையில் கேட்டீங்கள நம்ம படம் போட்டு அனிதா. ஐயோ ஆனால் முக்கியமான சாங்கை கட் பண்ணிட்டு அனிதா. ஐயோ யாரு அடுத்தது? ராமாயணத்துல ராம் என்ன சொன்னா, சீதா என்ன சொன்னா. இவன் யாரா வாயு பிரச்சனை இங்க வந்து லூஸ் மாதிரி கட்டி நீ அப்படியே போ. உனக்கு எவ்வளோ பிராண்டட். அடுத்தது யாரு?
I love you. செல்லமே, I love you. நீ எத்தனை செல்ல மாட்டாலும் உனக்கு நீங்க தப்பு. அப்படி சொல்லுவோம். தப்பு. போய் கொலை பண்ணியிருக்கேன். அடுத்த அடித்திருப்பான நாயே, நான் தான் 18 வருஷமா ஏன் வாங்கினேன் தெரியுமா? நான் தான் விழிச்சிருக்கி எல்லாம் எப்படி இருக்கீங்க? அடுத்தது யாரு? நீங்க ஆசைப்பட அடுத்தது கவுண்டமணி வந்து பேச போறேன். சரி, இப்போ வந்து இந்த விஜயகாந்த் சார் அவரோட பேசுகிட்ட சில விஷயங்களை பற்றி பேச இது பழைய மாடுலேஷன். நான் பிரசன்ட் மாடுலேஷன் கேட்க வந்துடுறேன். ப்ரமோஷன் கேட்டா எங்கேயாவது போனா 3 மாதம் சரி கேண்டீன் போய் ஏதோ சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணா சிக்கன் தக்காளி கேண்டீன் இழுத்தானே கிளாஸே வருது. சரி போதுன்னு நினைக்கிறேன். இதோட இதை மறந்து விட்டு போகுமாறு கால் விரலில் இருக்கும் கட்டவரை பிடிச்சிருந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யார் மேல வச்சிருக்கிற காட்டெல்லாம் அப்படியே காட்டிட்டு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லைன்னு வேற சொல்லிட்டு போயிடுறேன். சரி, உன் பேர் சொல்லிட்டு உன் எம்ப்ளாயி கோட் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு செய்யறவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அவ்வளவுதான். ஆயுப் கான் பாத்துக்கங்க. ஆயுப் கான், திஸ் இஸ் த மேன். விஜயகாந்த் ஆக்சுவலி யார் இது? விஜயகாந்த் நீதான் வாங்கினேன் செம்மையா. சரி, ஓகே, தெரிஞ்சது எனக்கு. பட் ஆனால் நிறைய எம்ப்ளாயீஸோட ஃபீலிங்ஸ் இந்த பையன் அப்படியே போர்ட்ரே பண்ணி காட்டுங்க. அவனுக்காக நீங்கள் கிளாப் பண்ணலாம். இவனுக்காக நீங்கள் கிளாப் மட்டும்தான் கட்ட முடியும். மற்ற கான்சிக்வன்சஸ் தான் தனியாக ஃபேஸ் பண்ணிப்போம். தேங்க்யூ ஸோ மச் தான். ஓகே, அண்ட் இதுக்கு அடுத்தபடி யாருங்க கூப்பிட போகிறோம்? ப்ளீஸ் குட்டி ஆன்சர் எதிர் ஃபார் என்றென்று மார்க்கெட்டிங் விஜய் அவார்ட்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து டான்ஸ் ஆடுகிறார். மாநாட வேலையோட ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து ஆடுகிறார். இப்போ வந்து நீங்கள் அரவிந்த் சாமி, ஓகேவா? அதே டைலாக் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க இருட்டை பார்த்தா பயம். ஆனால் இருட்டிலே இருக்கிறவங்க எனக்கு அதை பார்த்து பயம் கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் ஐநா காரணமாக சொல்ல தேவை. ஐயோ, இன்னொரு குழந்தைய அவங்களுக்கு ஆக்ஷன் சார். வெளிச்சத்தில் இருக்கிறவங்களா இருட்டை பார்த்து பயம். ஆனால் நான் இருட்டிலே இருக்கிறேன். நீங்கள் சந்திரமுகி இதே சொன்னாங்க. வெளிச்சத்தில் தூம் 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 அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படி மாடர்ன் எனர்ஜெட்டிக் வேர்ஷன் ஆஃப் அரவிந்த் சாமி. ஃபைனல் இதில் அவங்க டைலாக் மாற்றிடுறாங்க. நீங்கள் யங்ஸ்டர், இப்போ யங்ஸ்டர் இந்த லிப்ஸ்டிக்லாம் போடாமல் நீங்கள் ஒரு யங்ஸ்டர் காப்பி பண்ணி வேலை கிடைக்கல எப்படி கிடைக்கும் வேலை? இன்டர்வியூ வந்து பாருங்க. நான் ஒர்க் சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இதான் உங்க டைலாக். நீங்கள் இதே தனுஷ், ஓகேவா? ஐயோ தம்பி, இது ஓ வாய்ஸில் பண்ணுறீங்க. பண்ணுவான், அதை பார்த்து பண்ணுங்க. ஓகே, நான் ஓ வாய்ஸில் மிமிக்ரி பண்ணக்கூடாது. நீ எந்த நடிகர் இப்போ ஆக்ஷன். நீ வந்து ரத்த பார்க்க நீ ஏதாவது காய்கறி அப்படின்னு தனுஷ் நீங்க உங்க அப்பா அவர் கரெக்டா நீங்க தான் சமுத்திரக்கணி கரெக்ட். இவங்க இருக்காரு, சமுத்திரக்கணி இருக்காரு. வாய் வச்சுருவாங்க. ஓகேவா? வேலை கிடைக்கல இருந்தா அப்படி போ. ஆக்ஷன். சுரினா கிட்ட பேசுறீங்க. ஓகேவா? அப்பா கிட்ட ஒரு வாய் இருக்கணும், ஒரு கோபமும் இருக்கணும். ஓகே, ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். சரி, இப்போ அவரு தான் சமுத்திரக்கணி, ஓகேங்களா? நீங்க தான் தனுஷ். தனுஷ் சாரி கேட்கலாம். ஓகே, ஆக்ஷன். வாயால வார்த்தை சொல்லுங்க. நீங்க மூக்கு மீசி திரும்புது உங்களுக்கு பேசும்போது. ஓகே, ரெடி. நல்லா இருந்தது. குட் ஸ்டார்ட். ஓகே, ஆக்ஷன். பேருக்கு வேலைங்க வாயில வேலை அப்படின்னா வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும் வேலை? இன்டர்வியூ வந்து பாருங்க. 4
4 வார்த்தை சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேச எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான். ஓகே வேற இப்படிதான் இருக்கு